நீங்க என்ன ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்றீங்க? சார் என்னை பொறுத்த வரைக்கும் பாடி ஷேமிங் சார். அது இப்போ வரைக்கும் வந்துருக்கு. ஆமாம் சார். என்னன்னா நான் வந்து லாயர் சரிங்களா. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ லாயர்ன்றதுக்கு தேவை வந்து பேச்சு திறமை தான் கரெக்டுங்களா சார். ஆனால் வந்து நீ வந்து இவ்வளோ ஷார்ட்டாக இருக்க இவ்வளோ ஒல்லியாக இருக்க நீ வந்து கோர்ட்டுக்குள்ளே போனாலே வந்து லாயர் எங்க ஜட்ஜ் எங்க லாயருக்கான அட்டையர் உங்களுக்கு இல்லைங்கிறாங்க. ஆமாம் எங்கள் பேரண்ட்ஸுக்கும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க சார். நீங்கள் சாப்பாடு போட மாட்டீங்களா அப்படின்றது. இப்போ அம்மா அப்பா நல்லா இருந்தாங்கன்னா அவ சாப்பாடு நீ பிடுங்கி சாப்பிட்றியா அப்படி கேட்குறாங்க. ஸோ அது வந்து அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நமக்கும் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் அதுவும் ரொம்ப அப்யூசிவாக நிறைய பேசுகிறாங்க. நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் சார். உனக்கு வந்து கேர்ள்ஸ்க்கான ஃபீச்சர்ஸ் இல்லை இப்படிலாம் சொல்லுவாங்க சார். அது ரொம்ப வந்து ஹர்ட் ஆகும். இவ்வளவு ஹார்ஷான விமர்சனத்தை எப்படி ஃபேஸ் பண்றீங்க இந்த ஏஜ்ல? ஃபேஸ் பண்றோம் சார். என்ன சார் பண்றது? அது நம்ம கேட்கறத விட பேரண்ட்ஸும் கேட்கறாங்க. அந்த ஒரு வழியும் நமக்கு இருக்கு. நம்மளால தானே அப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ பெரும்பாலும் உங்களுக்கு இந்த புல்லிங் கமெண்ட்ஸ் வருது இல்ல, இந்த பாடி ஷேம் பண்றது, இது வந்து ஆண்கள்ட்ட இருந்து அதிகமா வருதா பெண்கள்ட்ட இருந்து அதிகமா வருதா? பெண்கள்ட்ட தான் சார் அதிகமா வருது. பெண்கள் கிட்ட தான் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா உனக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்குதுன்னு நானும் பார்க்குறேன், இந்த உடம்புக்கு எந்த மாப்பிள்ளை வருது நானும் பார்க்குறேன், அப்புறமா நீ எப்படி ஜட்ஜு நான் என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஜட்ஜு சீட்டில் போய் உட்கார்ற உன் தலை தெரியுதான்னு நான் பார்க்கணும் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க சார். சார் இது வந்து அவன் நார்மலாக வந்து காலேஜில் டாப்பர் சார். அவன் சார் நான் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கேன் சார். நான் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கேன் சார். நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார். நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கேன் சார். நேஷனல் அவார்டு லெவலில் 2 அவார்டு வின் பண்ணியிருக்கேன் சார். எல்லாத்துலேயும் ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சார் சொல்லுவாங்க? கமெண்ட்ஸ் கீழே வர்றது என்னன்னு வரும்னா நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் உடம்பை ஏற்று, அவார்டு எண்ணிக்கை ஏற்றதுக்கு போல உன் உடம்பை ஏற்று, இதெல்லாம் பண்ணுறியே ஒழுங்காக அந்த டயத்துக்கு சாப்பிட்லாம்ல. உங்களுக்கே உங்க பாத்து என்னன்னு தெரியுது, உங்க வழி என்னன்னு தெரியுது. நீ ஆக்சுவலா இனிமேல் அவங்களுக்கு எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சோஷியல் மீடியா கமெண்ட்டையோ ட்ராலையோ நீங்க கண் கொடுத்து கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அசைட தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. அதை நான் மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் சார். இன் பர்சனை பார்க்குறோம்ல அவங்களே எப்படி சார் எவ்வளோ நான் சார் 23 இயர்ஸை நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு லெவலில் வந்து நம்ம அதை பற்றி திங்க் பண்ண தான் சார் தோணும். இல்லைம்மா அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்க பக்கம் நான் நிற்கிறேன். ஆனால் இதுக்கு ஒரே வழி நீங்கள் அவங்களை இக்னோர் பண்ணி போகிறது தான். when you have a clarity, நீங்கள் போகிற வழியில் பார்க்கும்போது நீங்கள் உங்களோட பேஷனை அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆளாவே உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. ப்ராபப்ளி அவங்க நாளைக்கு உங்கள்கிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க. நீ ஜெயிப்பேன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நீங்கள் விட்டு அகலுங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணு உலக அழகி பிரதர். இன்னைக்கு உலக அழகி பட்டம் வாங்குறவங்க எல்லாம் உங்களை மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் அதை மாதிரி நினச்சிட்டு உங்களை பெருமையாக நினச்சிட்டு போங்க. பேசுகிறவங்க எப்படி இருந்தாலும் பேச தான் போகிறாங்க. நீங்கள் உலக அழகிமா. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலி ஐம் அ நீட் அண்ட் ஐஐடி ஃபேக்கல்ட்டி. இந்த நீட்காக அவங்க அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்களே ரொம்ப படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லைன்ட்டு. இந்த ஜீ தமிழுக்கு வந்ததுனால ஆக்சுவலி ஐ எம் ப்ரவுட் டு டெல் திஸ். அவங்களுக்கு விருப்பப்பட்டா அவங்களுக்கு ஃப்ரீ நீட் கோச்சிங் ஐ வில் கிவ் யூ சார். வாவ். ஆக்சுவலி ஐ எம் டேக்கிங் கெமிஸ்ட்ரி கிளாஸ். என்னோட கலீக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி எடுக்கிறாங்க. அவங்களுக்காக நான் பேசி அவங்களுக்கு ஃப்ரீயாக நீட் அவங்க கிளியர் பண்ணுற வரைக்கும் 1 year 2 year 3 year எத்தனை இயர்ஸ் ஆனாலும் இந்த ஜீ தமிழ் வந்ததுனால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அவங்களுக்கு ஃப்ரீயான நீட் கோச்சிங் ஐ வில் கிவ் தம். இட்ஸ் மை ப்ராமிஸ்.